மதுராந்தகம் அருகே உள்ள ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திடீர் ஆய்வு மேற்கொண்டு மாணவ மாணவிகளிடம் உரையாடினார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியம் மேலவளம்பேட்டை ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மாணவர்களிடம் திருக்குறள் போயம்ஸ் சொல்லச் சொன்ன அமைச்சர் அவர்களின் வாசிப்பு திறனையும் கேட்டு மகிழ்ந்தார். இதனைத் தொடர்ந்து சத்துணவு பணியாளர்களுடன் கலந்துரையாடிய அவர் அவர்களின் பணிகள் குறித்தும் கேட்டறிந்தார். மேலும் இப்பள்ளியில் வடமாநில தொழிலாளர்களின் குழந்தைகள் பயில்வதால் அவர்களிடமும் கலந்துரையாடி அவர்களின் கற்றல் திறனை ஆய்வு செய்தார். ஜனவரி 7ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் மாநாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்த நிலைப்பாட்டை அறிவிப்போம் என புதிய தமிழகம் கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லிற்கு வருகை தந்த புதிய தமிழகம் கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், சசிகலா, OPS மற்றும் தினகரன் ஆகியோர்களை சந்திக்க முடியாமல் எடப்பாடி பழனிசாமி திணறுகிறார் என்பது தெரிகிறது என்றும் இதில் அவருக்கு பிரச்சனை இருப்பதும் தெரிகிறது என கருத்து தெரிவித்தார். மேலும் ஆட்சியில் பங்கு கொடுப்பவர்களுக்கு தான் தங்கள் ஆதரவு என்று கூறிய அவர், ஜனவரி 7இல் மதுரையில் நடைபெறும் மாநாட்டில் தங்கள் அரசியல் நிலைப்பாட்டை அறிவிப்போம் என தெரிவித்தார். ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிகழ்த்தணும், சட்டமன்றத்தில் வலுவாக கொடுக்கணும், ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் பங்கு பெற்றால்தான் இந்த மக்கள், ஏழை எளிய மக்களுக்கு நேரடியாக எதையாவது செய்ய முடியும் என்று கருதுகிறோம். அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த மட்டும் ஆட்சியிலே அதிகாரத்திலே பங்கு என்பதுதான் நம்முடைய பிரதானமான லட்சியம், கொள்கை. இதை யாரால் நிறைவேற்றி தர முடியும், இதை எப்படி நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இப்படி இன்றைய கள நிறுவனத்தில் எதுவும் சொல்ல முடியாதது. ஸோ என்னுடைய மாநாடு, புதிய தமிழக கட்சியினுடைய 7வது மாநில மாநாடு 2026 ஜனவரி 7ஆம் தேதி மதுரையில் நடைபெறுகிறது. அந்த மாநாட்டில் நாங்கள் உத்தேசமாக எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை பெறுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கூட்டணி ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகு கூட்டணி நிலைப்பாட்டுகளை நாங்கள் நிச்சயமாக அறிவிக்கிறோம். தமிழகத்தில் 83 லட்சம் மாணவர்களில் 20,000 மாணவர்களுக்கு மட்டுமே காலை உணவு திட்டம் வழங்கப்படுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் கொங்கரப்பட்டு ஊராட்சியில் திமுக அரசின் மக்கள் விரோத ஆட்சியை கண்டித்து மாபெரும் தெருமுனை பிரச்சார கூட்டம் வல்லம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் நடராஜன் மற்றும் வல்லம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் விநாயகமூர்த்தி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி, பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் வழங்குவதாக கூறி 83 லட்சம் மாணவர்களில் வெறும் 20,000 மாணவர்களுக்கு மட்டுமே வழங்கி வருகின்றனர் என்றும் குற்றம் சாட்டி பேசினார். மேலும் 100 நாள் வேலை திட்டத்தில் வழங்கப்படும் ஊதியத்தை கூட திமுகவினர் திருடுகின்றனர் என்று விமர்சித்து பேசினார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு போட்டார், மதிய உணவு உணவு. இவர் காலை வெட்டி கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 83 லட்சம் பேருக்கு கிடையாது. கால டிஃபன் கூட 20,000 பேருக்கு தான். வெறும் 20,000 பேருக்கு 83 லட்சம் எங்க இருக்கு, 20,000 எங்க இருக்கு? மயிலாடுதுறையில் காதல் பிரச்சனையில் கொலை செய்யப்பட்ட வைரமுத்துவின் குடும்பத்தினரை சந்தித்த தமிழ்நாடு நீலம் பண்பாட்டு மையம் நிர்வாகிகள் ஆறுதல் கூறினர். மயிலாடுதுறை அருகே அடியமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த வைரமுத்துவும் அதே பகுதியைச் சேர்ந்த மாலினியும் 10 வருடங்களாக காதலித்து வந்த நிலையில் கடந்த 15ஆம் தேதி வைரமுத்துவை மாலினியின் குடும்பத்தினர் வெட்டி படுகொலை செய்தனர். இந்த வழக்கில் 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் மாலினியின் சகோதரர் குகன், சித்தப்பா பாஸ்கர், மாலினியின் தாயார் விஜயா மற்றும் அன்புநிதி ஆகிய 4 பேரை கைது செய்தனர். இந்நிலையில் தமிழ்நாடு நீலம் பண்பாட்டு மையம் நிர்வாகிகள் ஒருங்கிணைப்பாளர் உதயா தலைமையில் வைரமுத்து குடும்பத்தினரையும் மாலினியையும் சந்தித்து ஆறுதல் கூறினர். இதனைத் தொடர்ந்து நீலம் பண்பாட்டு மையத்தினர் வைரமுத்து குடும்பத்தினருடன் மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலினிடம் நேரடியாக சென்று புகார் மனு அளித்தனர். அந்த புகார் மனுவில் வைரமுத்து கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட முக்கிய குற்றவாளிகளான 4 பேரை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்து குண்டர் சட்டத்தில் அடைக்க வேண்டும் என்றும் தங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. கண்டிப்பா காவல்துறை நினைத்திருந்தால் டெஃபினட்டா அவங்களை பாதுகாத்து முடிஞ்சிருக்கும். அது உண்மையிலே வேதனை அளிக்குது, வருத்தம் அளிக்குது. அப்பாவி ஒரு உயிரை நம்ம இழந்திருக்கிறோம். அது பாப்பாவும் இருக்கிறாங்க. இப்போ இந்த வைரமுத்துவுடைய கூட பிறந்தவங்க 2 பேர் இருக்கிறாங்க. அது இல்லாமல் இந்த பாப்பா அங்கே வீட்டில் இருக்கிறாங்க. நிறைய சிக்கல்கள் இருந்திருக்கு. இதை நம்ம மாவட்ட ஆட்சியர் திரு SP அவர்களையும் சந்திக்க நாங்கள் வந்திருக்கிறோம். டெஃபினட்டாக அவர் நீதியை பெற்றுக் கொடுப்பாருன்ற நம்பிக்கையில் வந்திருக்கிறோம். தொடர்ந்து இங்கே டைஃபி தோழர்கள் இந்த SST வழக்கை
பதிவு செய்யணும்னு சொல்லி ரொம்ப 2-3 நாளாக போராட்டிட்டு இருந்தால் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அது நீட்சியாக தான் நீலம் பண்பாட்டு மையம் சார்பாக இங்கே நம்ம அண்ணன் பா ரஞ்சித் அவர்களுடைய வழிகாட்டுதல் படி நாங்கள் வந்து இன்னைக்கு மீட் பண்ணி பேசிட்டு இருக்கோம். குடும்பத்தையும் ஆறுதல் தெரிவிச்சிருக்கிறோம். நிச்சயமாக அவங்களுக்கு இன்னும் காம்பன்சேஷன் கூட வழங்க கிடையாது. ரொம்ப கவலையாக இருக்குது. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அரசு வேலை வாய்ப்பு வேணும், அது இல்லாமல் அவங்களுக்கு வீடு ஒதுக்கி கொடுங்க. இது இல்லாமல் உண்மை குற்றவாளிகளை ஃபர்ஸ்ட் நீங்கள் கண்டுபிடிச்சி இன்னும் அதிகபட்சமான தண்டனை வழங்குங்கன்றது தான் நம்முடைய. சிவகங்கை அருகே ஹிட்டாச்சி வாகனத்தில் இருந்து 45,000 ரூபாய் மதிப்புள்ள 200 லிட்டர் டீசல் மற்றும் பேட்டரி திருடு போய் உள்ளதாக வாகன ஓட்டுநர் புகார் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் பழமாத்தூர் அருகே நாட்டாக்குடியில் கடந்த 10 ஆண்டுகளாக விவசாயம் பொய்த்ததால் வாழ்வாதாரம் இன்றி பலரும் கிராமத்தில் இருந்து நகரத்திற்கு குடிபெயர்ந்தனர். இந்நிலையில் நாட்டாக்குடி கிராமத்தை மீட்டெடுக்கும் முயற்சியாக மீண்டும் விவசாயம் செய்திட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து நாட்டாக்குடி கண்மாய்க்கு மழைக்காலங்களில் அருகில் உள்ள உப்பாற்றில் இருந்து வரும் கால்வாய் தூர்வாரப்படாததால் தற்போது ஹிட்டாச்சி வாகனம் மூலம் தூர்வாரும் பணி நடைபெற்றது. அப்போது ஹிட்டாச்சி வாகனத்தின் ஓட்டுநர் உணவு அருந்த சென்று 2 மணி நேரத்தில் திரும்பி வந்து பார்த்தபோது ஹிட்டாச்சி வாகனத்தில் இருந்த சுமார் 200 லிட்டர் டீசல் மற்றும் ஒரு பேட்டரியை மர்ம நபர்கள் திருடி சென்றது தெரிய வந்தது. 45,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் திருடு போய் உள்ளதாக உரிய அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து சம்பவ இடத்தில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மணியை போல நிப்பாட்டு சாப்பாட்டுக்காக கடைக்கு சாப்பிட்றதுக்காக போயிட்டு வந்தாங்க. 6:30 மணியை போல் போனேன். 8:30 மணியை போல் திரும்பி வரும்போது இங்கே டீசல் டேங்கில் டீசல் எடுத்துகிட்டு இருக்காங்க. பேட்டரியில் வந்து 2 பேட்டரியில் ஒரு பேட்டரி எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு நான் வர பார்த்து விட்டுட்டு போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஒரு பேட்டரி மட்டும் இருந்தது, அதை எடுத்து வச்சுருக்குங்க. இந்த மாதிரி திருடு போயிடுச்சுங்க இந்த ஏரியாவில். கள்ளக்குறிச்சியில் மழை தேனி கொட்டியதன் காரணமாக சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய ஒருவர் உயிரிழந்த நிலையில் காயமடைந்த 10 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூத்தக்குடி கிராம சிவன் கோயில் அருகே உள்ள அரச மரத்தில் கூடு கட்டியிருந்த மலை தேனியின் கூட்டை வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் அழித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கூட்டில் இருந்து கலைந்த தேனீகள் அவ்வழியாக சென்ற சில பேரை கொட்டியதன் காரணமாக காயமடைந்தவர்கள் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். இதனைத் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய வீராசாமி என்பவர் திடீரென வாந்தி எடுத்து மயக்கமடைந்துள்ளார். இதனையடுத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வீராசாமியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் உயிரிழந்ததாக தெரிவித்த நிலையில் வீராசாமியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேனீக்கள் கொட்டியதன் காரணமாக சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய அனைவரும் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடலூரில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தப்பட்டுள்ளது என்று அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். கடலூர் மாநகராட்சி அலுவலகத்தில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தலைமையில் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ளும் வகையில் பாதாள சாக்கடை திட்டம், தென்பெண்ணை ஆறு குடிநீர் திட்டம் போன்றவை விரைந்து முடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும் வடகிழக்கு பருவமழையின் போது பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் நெய்வேலி NLC 3வது சுரங்கம் பணி தொடங்குவதற்கு ஆணை வழங்கப்படவில்லை என்பது குறித்து சட்டமன்றத்தில் தமிழக முதலமைச்சர் அறிவித்துள்ளதாக தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார், மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வடகிழக்கு மழை வருவதற்கின்ற காரணத்தால் இந்த கடலூர் மாநகராட்சியில் எங்கே எந்தெந்த பகுதி தண்ணீர் தேங்கும் அதையெல்லாம் கண்டறிந்து அதையெல்லாம் ஆய்வு செய்து அதையெல்லாம் பணியை தொடங்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கு. சாத்தூரில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான வங்கி கடன் உதவி காசோலையை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் வழங்கினார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் சாத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான 6.5 கோடி ரூபாய் மதிப்பிலான கடன் உதவி வழங்கும் திட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் சாத்தூர் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 105 மகளிர் சுய உதவி குழுக்களில் இருந்து 871 பயனாளர்களுக்கு வங்கி கடன் உதவிக்கான காசோலையை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் வழங்கினார். அரியலூரில் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு அமைச்சர் சிவசங்கர் பால் பரிசோதனை கருவி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். அரியலூரில் உள்ள பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில்
பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கு 100% மானியத்தில் பால் பரிசோதனை கருவி மற்றும் பால் கேன்கள், பால் அளவை உபகரணங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டு ஆண்டிமடம் மற்றும் ஜெயங்கொண்டம் ஒன்றியத்தை சேர்ந்த 20 பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கு பால் பரிசோதனை கருவி மற்றும் எடை இயந்திரம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி, அரியலூர் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பால் கூட்டுறவு உற்பத்தியாளர்கள் சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நெல்லை 2வது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் கவின் கொலை வழக்கின் 3வது குற்றவாளியின் ஜாமீன் மனு மீதான விசாரணையை செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளது. திருநெல்வேலி கவின் கொலை வழக்கில் 3வதாக கைது செய்யப்பட்ட ஜெயபால் ஜாமீன் கோரி நெல்லை 2வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணையின் போது வழக்கின் புகார்தாரர் கவின் செல்வ கணேஷின் தாய் தமிழ் செல்வி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பவானி மோகன் வக்காலத்து தாக்கல் செய்தார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி ஜெயபாலின் ஜாமீன் மனு குறித்து புகார்தாரர் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்ட பின்னர் வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். இந்த வழக்கில் 2வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கும் SI சரவணனின் ஜாமீன் மனு ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கோவில்பட்டியில் நடைபெறும் தீப்பெட்டி தொழில் நூற்றாண்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை பாஜக தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் ராம ஸ்ரீனிவாசன் பார்வையிட்டார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தீப்பெட்டி தொழில் 100 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை குறிக்கும் வகையில் நாளை தமிழகம் முழுவதும் உள்ள தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் சங்கங்கள் சார்பில் தீப்பெட்டி தொழில் நூற்றாண்டு விழா SSTM கல்லூரி வளாகத்தில் நடைபெறவுள்ளது. இதில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த நிலையில் இந்த நூற்றாண்டு விழா பணிகளை பாஜக தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் ராம ஸ்ரீனிவாசன் பார்வையிட்ட பின் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், 2 ஆண்டுகளுக்கு முன்பு சீனாவில் இருந்து வந்த சிகரெட் லைட்டர்களால் தீப்பெட்டி தொழிலுக்கு பாதிப்பு ஏற்பட்டது என்றும் இந்த பிரச்சினை குறித்து தீப்பெட்டி உற்பத்தியாளர் சங்க நிர்வாகிகளுடன் நிதியமைச்சர் மற்றும் தொழில் வர்த்தக அமைச்சரிடம் முறையிட்டதாகவும், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழக நலனில் அக்கறை கொண்டவர் என்றும், பிரதமர் நரேந்திர மோடியின் ஒப்புதலுடன் சிகரெட் லைட்டர்கள் இறக்குமதிக்கு வரி விதிப்பு உயர்த்தப்பட்டது எனவும் தெரிவித்தார். இதை தடை செஞ்சிருக்காங்க. சீனாவினுடைய சிகார் லைட்டர் முழுவதுமாக தடை செய்யப்பட்டதனால அந்த தொழில் மறுபடியும் இங்கே பொலிவுற்றது. எட்டயபுரம் அருகே சாலையை கடக்க முயன்ற இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதி விபத்து ஏற்பட்டதில் ஒருவர் உயிரிழந்தார். திருநெல்வேலி மாவட்டம் மானூர் பகுதியைச் சேர்ந்தவர் சந்தனமாரி. இவர் தனது மனைவியின் வளைகாப்பு நிகழ்ச்சிக்காக தூத்துக்குடிக்கு வந்த நிலையில் தூத்துக்குடி மதுரை நெடுஞ்சாலையில் கோட்டூர் விளக்கில் தனது இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்றுள்ளார். அப்பொழுது திருச்செந்தூரில் இருந்து புதுக்கோட்டை நோக்கி சென்ற கார் இவரது இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே சந்தனமாரி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற எட்டயபுரம் போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக எட்டயபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து காரை ஓட்டி வந்த புதுக்கோட்டையைச் சேர்ந்த சிவகுமார் என்பவரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனையடுத்து அவரது உறவினர்கள் மேம்பாலம் அமைக்க வேண்டும், வேக தடுப்புகள் வைக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தி தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இதுகுறித்தான CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் தெற்கு வீதியில் விஜய் பரப்புரை மேற்கொள்ள 25 நிபந்தனைகளுடன் மாவட்ட காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. திருவாரூர் தெற்கு வீதியில் நாளை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். இந்த நிலையில் இதற்கு அனுமதி வழங்க கோரி கடந்த திங்கட்கிழமை மாவட்ட தாவேகா சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் மாவட்ட காவல்துறையினர் தற்போது 25 நிபந்தனைகளுடன் திருவாரூர் தெற்கு வீதியில் விஜய் பரப்புரை மேற்கொள்ள அனுமதி வழங்கியுள்ளது. அதில் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் பரப்புரையில் கலந்து கொள்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும், பெண்கள் மற்றும் பெரியவர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கிக் கொள்ளா வண்ணம் அவர்களுக்கு தனி இடம் ஒதுக்க வேண்டும் என்றும், விஜய் பரப்புரை மேற்கொள்ளும் வாகனத்திற்கு பின்பு நடந்தோ இருசக்கர வாகனத்திலோ வரக்கூடாது போன்ற நிபந்தனைகள் இதில் இடம்பெற்றுள்ளது. மீனாட்சிபுரத்தில் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட தகராறில் கணவனால் மனைவி வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் ஆலடிப்பட்டியைச் சேர்ந்தவர் அன்புராஜ். இவரது மனைவி பிரத்திகா அவரது குடும்பத்தினருடன்
போனில் பேசுவது உள்ளிட்ட குடும்பத்தாருடன் உள்ள தொடர்பு அன்புராஜுக்கு பிடிக்காமல் இருந்து வந்துள்ளது. இதனால் கணவன் மனைவி இடையே அவ்வப்போது சண்டை வருவது வாடிக்கையாக இருந்துள்ளது. இந்த நிலையில் சம்பவத்தன்று இருவருக்கும் வழக்கம் போல் ஏற்பட்ட குடும்ப தகராறில் ஆத்திரமடைந்த அன்புராஜ் பிரித்திகாவை கத்தியால் கொலை செய்துள்ளார். இதனையடுத்து மனைவியை கொலை செய்ததாக கணவன் அன்புராஜ் நெல்லை சந்திப்பு காவல் நிலையத்திற்கு சென்று சரணடைந்துள்ளார். பின்னர் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் பிரித்திகாவின் உடலை கைப்பற்றி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடவாசல் அருகே கனமழையின் காரணமாக அறுவடைக்கு தயாரான 500 ஏக்கர் நெல் பயிர்கள் மழைநீரில் சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் 1,50,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை நெல் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக பெய்த கனமழையின் காரணமாக குடவாசல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த 500 ஏக்கர் குறுவை நெல் பயிர்கள் வயலில் சாய்ந்துள்ளது. இதனால் விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்துள்ள நிலையில் உடனடியாக வேளாண் துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக சென்று கணக்கெடுப்பு நடத்தி விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.